வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 6.1 ட்ரிக்னாமெண்ட்ரியில் 10th சம் போட போகிறோம். எ பாய் ஸ்டாண்டிங் அட் எ பாயிண்ட் ஓ. ஒரு பாய் இங்கே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஓவில். ஃபைண்ட் இஸ் கைட் ஃப்ளையிங் அட் எ பாயிண்ட் பி. அவனோட கைட் வந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஃப்ளை பண்ணிட்டுருக்கு, பறந்துட்டுருக்கு. வித் எ டிஸ்டன்ஸ், அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 25 மீட்டர். இட் இஸ் எ ஹைட் ஆஃப் 5 மீட்டர். அது ஹைட் வந்து 5 மீட்டர். இங்கேருந்து ஹைட் 5 மீட்டர். வென் த த்ரெட் இஸ் எக்ஸ்டெண்ட், இந்த த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். எவ்வளோக்குன்னா 10 மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அது Q பாயிண்ட்டை போய் அடையுது. 10 மீட்டர் ஃப்ரம் P இட் ரீச்சஸ் பாயிண்ட் Q. வாட் வில் த ஹைட் ஆஃப் QN? அப்போ கிரவுண்டுலேருந்து அந்த Q வரைக்கும் என்ன ஹைட்டு ஆஃப் த கைட் ஃப்ரம் த கிரவுண்ட்? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதோட முதல்ல நம்ம இந்த ட்ரையாங்கிள் பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டா. இது ஃபஸ்ட்டு OPM பார்க்குறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது தீட்டா. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இது வந்து சாய்வாக இருக்கிறது ஹைப்போட்டெனஸ். இப்போ ஆப்போசிட்டும் ஹைப்போட்டெனஸும் இருக்கிற நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்னென்ன? சைன் தீட்டா. இப்போ நம்ம சைன் தீட்டாவை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் OPMல sin theta is equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் வந்து 5 கண்டுபிடிச்சோம், ஹைப்போட்டெனஸ் வந்து 25. அப்போது இது கட் பண்ணணும் 1/5. ஒரு sin theta கிடச்சிச்சு. இதுவும் வந்து அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இதுவும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அதுக்கும் தீட்டா இதுதான். இதுக்கு ஆப்போசிட் வந்து இது H. ஹைப்போட்டெனஸ் வந்து இது ஃபுல்லாக. இப்போ 25 இருக்குது, 10 இருக்குது. இதை ஆட் பண்ணால் 35. அப்போது ஹைப்போட்டெனஸ் வந்து 35. நம்மளுக்கு ஆப்போசிட் வந்து தெரியாது H. இப்போ நம்ம ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ட்ரையாங்கிள் OQNல ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். ஆப்போசிட் வந்து நம்ம ஹெச்ன்னு சொன்னோம். ஹைப்போட்டெனஸ் வந்து 25ம் அந்த 10ம் அந்த எக்ஸ்டர்ன் ஆன 10ம் சேர்ந்து அது ஹைப்போட்டெனஸ். 25 + 10 35. அப்போ H/35. இது ரெண்டுமே சைன் தீட்டான்றதுனால நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் சைன் தீட்டா வந்து H/35 இஸ் ஈக்குவல் டு 1/5. ரெண்டு வந்து நம்மளுக்கு இதை ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம ஹெச்சை கண்டுபிடிக்கலாம். ஈக்குவலைஸ் பண்ணால் ஹெச் இந்த 35 வந்து இங்கே டிவைடாக இருக்கிறது இந்த பக்கம் போச்சு, மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை ஆச்சுன்னா கட் பண்ணலாம். 1 டைமு 7 டைம் கட் பண்ணோன்னா H இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். அப்போ இந்த கிரவுண்ட்லேருந்து அந்த ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது 7 மீட்டர். இதுதான் ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.